இப்போ தமிழகத்தோட அரசியல் நிலவரம் என்ன? விஜய்க்கு கையில 121 சீட் வந்துருச்சு. ஆனா கவர்னர் ஒரு ட்விஸ்ட் கொடுத்திருக்காரு. இப்போ எல்லா நியூஸ் சேனல்லையும் சோசியல் மீடியா முழுக்கவும் இதுதான் ஓடிட்டு இருக்கு. ஆட்சி அமைக்க மெஜாரிட்டியா 118 எம்எல்ஏக்கள் வேணும். ஆனா விஜய் கிட்ட காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிகா, முஸ்லீம் லீக் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா 121 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அதாவது முதலமைச்சராக தேவையான மொத்த பலமும் விஜய் கிட்ட இருக்கு. விசிகா ஆதரவு கடிதத்தை காலையில இருந்து கொஞ்சம் இழுபறியாவே வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ திருமாவளவன் அவர்கள் கடிதத்தை அதிகாரப்பூர்வமா கொடுத்தாச்சு. தளபதி விஜய் தான் அடுத்த முதல்வர்னு தந்தி டிவில விவாதமே நடந்துட்டு. கவர்னர் செய்த ட்விஸ்ட் என்ன? விஜய் இன்னைக்கு சாயங்காலமே கவர்னர் சந்திச்சு ஆட்சி அமைக்க உரிமை கோரலான்னு பிளான் பண்ணியிருந்தார். ஆனா கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் ட்ரிவாண்ட்ரம் போக ஃபிளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு 7:10 கிளம்புறாராம். அதனால இந்த சந்திப்பு இப்போ தள்ளி போயிருக்கு. இதோட 5 வருட அவகாசம் முடியுது. சோ நாளைக்குள்ள ஏதாவது ஒரு கட்சி தமிழகத்துல ஆட்சி அமைச்சே ஆகணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய பதவி ஏற்க விடாம இவங்க எல்லாம் பிளான் பண்றாங்களா, இல்ல இதுக்கு பின்னாடி நமக்கு தெரியாம ஏதாவது நடக்குதா? உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.